மனசுக்குள்ள ஏதோ ஒரு தேடல் ஓடிக்கிட்டே இருக்கு. மனுஷன் ஏன் ஓடுறான்? ஏதோ ஒன்று குறைஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் அதை தேடி தேடி ஓடினாதான் நிம்மதி கிடைக்கும்னு நம்புறோம். ஆனா நிஜத்துல எப்போ நாம இருக்கிறது போதும்னு நினைக்கிறோமோ அங்கதான் நிம்மதி ஆரம்பிக்குது. ஆனா இந்த உலகம் எப்படி தெரியுமா? நாம எதை சேமிக்கிறோமோ அதுதான் நம்ம காப்பாத்தும்னு சொல்லுது. ஆனா பெரியவங்க ஒன்று சொல்லுவாங்க, கையில இருக்கிற காசை விட மனசுல இருக்கிற புண்ணியம் தான் கஷ்ட காலத்துல கை கொடுக்கும்னு. அந்த புண்ணியம் குறையாம அழியாம இருக்கிற ஒரு உன்னதமான நாள் தான் இந்த அட்சய திருதியை. நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க இது வெறும் நகைக்கடை முன்னாடி வரிசையில நின்று தங்கம் வாங்குற நாள் மட்டும்தான். அப்படி கிடையாதுங்க. அட்சய அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே அழியாததுன்னு தான் பொருள். இந்த நாள்ல நாம செய்யற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட காலத்துக்கும் அழியாம நம்ம கூடவே வரும். ஒரு மனுஷன் தான் வாழ்நாள்ல என்ன சம்பாதிச்சாலும் அவன் கூட வர்றது அவன் செஞ்ச தர்மமும் அவன் காட்டிய அன்பும் தான். அதை அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த நாள். முதல்ல நாம யோசிக்க வேண்டியது இந்த அன்னபூரணி தாயை பத்தி. சிவன் தான் உலகத்துக்கே படி அளக்கிறவர்னு சொல்லுவோம். ஆனா அவரே ஒரு காலத்துல பிச்சைக்காரர் கோலத்துல வர வேண்டிய சூழல் வந்துச்சு. அப்போ பார்வதி தேவி அன்னபூரணியா அவதாரம் எடுத்து அவருக்கு உணவளிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்துக்கே தலைவன் அவருக்கு ஒரு அம்மா சாப்பாடு போடுறாங்கன்னா அங்க பசிங்கிற ஒண்ணு அடங்குது. பசி அடங்குற இடத்துல தான் சாந்தி பிறக்குது. அதனால தான் இந்த நாள்ல அன்னதானம் பண்றதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஒருத்தனோட வயத்தை நினைக்கிறதுங்கிறது வெறும் சாப்பாடு போடுறதில்ல, அவனோட ஆன்மாவை வாழ்த்த வைக்கிறது. அதே மாதிரி தான் கிருஷ்ணரும் குசேலரும். அந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? குசேலர் ரொம்ப ஏழ்மை நிலையில இருந்தவர். தான் நண்பன் கிருஷ்ணரை பார்க்க போகும்போது கையில வெறும் ஒரு பிடி அவலை தான் கொண்டு போனாரு. ஆனா கிருஷ்ணர் அந்த அவலோட சுவையை மட்டும் பார்க்கல, குசேலரோட அன்பை பார்த்தாரு. அந்த ஒரு பிடி அவலுக்கு பதிலா குசேலரோட வாழ்க்கையே செல்வ செழிப்பா மாத்தினாரு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நாம என்ன கொடுக்கறோங்கிறது முக்கியம் இல்ல, எவ்வளவு மனப்பூர்வமா கொடுக்கறோங்கிறது தான் முக்கியம். அன்பு கலந்த ஒரு சின்ன விஷயம் கூட மலையளவு பலனை தரும். அப்புறம் இந்த மகாபாரதம் உருவான கதையை எடுத்துக்கோங்க. பிள்ளையார் சுழி போட்டு வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் எழுத ஆரம்பிச்ச நாள் இதுதான். ஒரு பெரிய இதிகாசம் பிறக்கிறதுக்கு ஒரு ஆரம்பம் தேவைப்பட்டுச்சு. நம்ம வாழ்க்கையிலையும் புதுசா ஏதாவது கத்துக்கணும், ஒரு நல்ல காரியத்தை தொடங்கணும்னா அதுக்கு இதை விட ஒரு சிறந்த நாள் கிடையாது. அறிவுங்கிறது என்னைக்கும் அழியாத ஒரு செல்வம். தங்கம் கூட தொலைஞ்சு போகலாம், ஆனா நாம கத்துக்கிட்ட கல்வியும் ஞானமும் யாராலையும் திருட முடியாது. அந்த ஞானத்தை தேடுற பயணத்தை இந்த நாள்ல ஆரம்பிக்கிறது ரொம்ப விசேஷம். வாழ்க்கைங்கிறது வெறும் ஓட்டம் கிடையாது, அது ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துல நாம எதை சேமிச்சு வைக்கிறோங்கிறது தான் முக்கியம். இந்த நாள்ல நாம செய்யற ஒவ்வொரு சின்ன உதவியும், நாம மத்தவங்க மேல காட்டுற அக்கறையும் நம்மோட உண்மையான அட்சய சொத்து. வெறும் பொருளாசை மட்டும் இல்லாம அருளாசையும் சேர்றது தான் இந்த நாளோட உண்மையான பின்னணி. அப்படியே மெதுவா இந்த நாளோட அடுத்தடுத்த ஆழமான பக்கங்களை நாம பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் வர்றதை உணர முடியும். புண்ணியம் பெருகணும்னு நினைக்கிறோம்ல, அது எப்படி நடக்கும்? கங்கை நதி பூமிக்கு வந்த கதையை சொன்னாலே அது புரியும். பகீரதன் எவ்வளவு வருஷம் தவம் பண்ணாரு. அவரோட முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கணும்னு நினைச்சு சொர்க்கத்திலிருந்த கங்கைய பூமிக்கு கொண்டு வந்தாரு. அந்த புனிதமான நதி பூமிக்கு இறங்கி வந்த நாளும் இந்த அட்சய திருதியை தான். கங்கை பூமிக்கு வந்தது வெறும் தண்ணிக்காக மட்டும் இல்ல, மனுஷங்களோட பாவங்களை கழுவி அவங்கள சுத்தப்படுத்துறதுக்காக. நம்ம மனசும் அந்த கங்கை மாதிரி சுத்தமா இருக்கணும். இந்த நாள்ல நாம குளிக்கிற தண்ணி மட்டும் இல்ல, நம்ம எண்ணங்களும் தூய்மையா மாறணும். கங்கை எப்படி ஓயாம ஓடிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நம்மோட நற்செயல்களும் தடையில்லாம ஓடிக்கிட்டே இருக்கணும். பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்போ சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. திரௌபதிக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்போதான் சூரிய பகவான் அவங்களுக்கு அட்சய பாத்திரம் கொடுத்தாரு. அந்த பாத்திரத்துல இருக்கிற உணவு என்னைக்குமே தீராது, எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதுல ஒரு பெரிய தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. நாம மத்தவங்களுக்கு கொடுக்க கொடுக்க நம்ம கிட்ட இருக்கிறது குறையாது, அது வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். கிணத்து தண்ணியை இறைக்க இறைக்க தான் ஊறும்னு சொல்லுவாங்கல்ல, அது போலதான் தானமும். நாம மத்தவங்களுக்கு கொடுக்கறது மூலமா தான் நம்ம வாழ்க்கை நிறைவடையும். அந்த அட்சய பாத்திரம் வெறும் பாத்திரம் இல்ல, அது ஒரு மனுஷனோட பரந்த மனசோட அடையாளம். அப்புறம் பரசுராமரோட அவதாரத்தை யோசிச்சு பாருங்க. மகாவிஷ்ணுவோட 6வது அவதாரம். அதர்மம் தலை தூக்கும்போது அதை அடக்கி தர்மத்தை நிலைநாட்ட அவர் பிறந்த நாள் இது. நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு பரசுராமர் இருக்காரு. கெட்ட எண்ணங்கள், பொறாமை, கோபம் இதெல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அதர்மம். அதை அழிச்சு நல்ல குணங்களை நிலைநாட்டுறது தான் உண்மையான வழிபாடு.
பரசுராமர் கோடாலியை ஏந்துனது வெட்டுறதுக்கு மட்டும் இல்ல, அநீதிய வேரோட அறுக்கிறதுக்கு. நாமளும் இந்த நாள்ல நம்ம மனசுல இருக்கிற வேண்டாத குப்பைகளை வேரோட அறுத்து எறியணும். சமண மதத்துல ரிஷபதேவர்னு ஒரு பெரிய மகான் இருந்தாரு. அவர் 1 வருஷம் முழுக்க தவம் பண்ணி முடிச்சு கரும்புச்சாறு குடிச்சு அந்த தவத்தை நிறைவு செஞ்ச நாளும் இதுதான். தவம்ங்கிறது வெறும் காட்டுல போய் உட்கார்ந்து கண்ணை மூடிக்கிறது இல்ல, நம்ம ஆசைகளை கட்டுப்படுத்துறது தான் தவம். 1 வருஷம் பொறுமையா இருந்து அப்புறம் அந்த பலனை அனுபவிக்கிறதுல இருக்கிற அந்த நிம்மதி இருக்கு பாருங்க, அதுதான் பெருசு. பொறுமை கடலினும் பெரிதுன்னு சும்மாவா சொன்னாங்க? இந்த நாள் நமக்கு அந்த பொறுமையையும் விடாமுயற்சியையும் கத்துக் கொடுக்குது. ஆதிசங்கரரோட வாழ்க்கையில நடந்த அந்த நெகிழ்ச்சியான சம்பவம் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. அவர் ஒரு ஏழை பெண் வீட்டுக்கு முன்னாடி போய் நின்னப்போ அவகிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா அந்த பெண் மனசில்லாம இருக்க முடியல. தன் வீட்ல இருந்த ஒரே ஒரு காய்ஞ்சு போன நெல்லிக்கனிய ரொம்ப தயக்கத்தோட ஆதிசங்கரருக்கு கொடுத்தா. அந்த பெண்ணோட அந்த வறுமையிலும் இருந்த தர்ம குணத்தை பார்த்து உருகி போன ஆதிசங்கரர் மகாலட்சுமி கிட்ட வேண்டினாரு. அப்புறம் என்னாச்சு? அந்த வீட்ல தங்க நெல்லிக்கனி மழையா கொட்டுச்சு. அந்த பெண் கொடுத்தது ஒரு சாதாரண நெல்லிக்கனி தான், ஆனா அவ கொடுத்த விதம் கடவுளையே உருக வச்சது. இதுதான் அட்சய திருதியோட மகாத்மியம். ஒவ்வொரு வருஷமும் இந்த நாள் வரும்போது நாம என்ன புதுசா செஞ்சோன்னு யோசிச்சு பார்க்கணும். வெறும் பணத்தை சேமிக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது. பணத்தை விட மேலானது நம்மோட குணம். ஒருத்தருக்கு உதவி செய்யும் போது கிடைக்கிற அந்த ஆத்ம திருப்தி இருக்கே, அதுதான் உண்மையான தங்கம். அந்த தங்கத்தை நாம நம்ம மனசுக்குள்ள சேமிச்சு வைக்கணும். திரேதாயுகம் ஆரம்பிச்ச நாளும் இதுதான்னு சொல்றாங்க. ஒரு புது யுகம் பிறக்கிறதுனா அது பழசெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒரு நல்ல பாதையில நடக்கிறது தான். நம்ம வாழ்க்கையிலையும் இன்னைக்கு ஒரு புது யுகத்தை ஆரம்பிக்கலாம். வாழ்க்கையில நமக்கு வர்ற கஷ்டங்கள்லாம் ஒரு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கணக்கை சரி பண்ற ஒரு நாளா இந்த அக்ஷய திருதியே இருக்கு. ஏன் அப்படி சொல்றேன்னா, இந்த நாளில் தான் யமதர்மராஜன் பூமிக்கு வந்து மக்களோட புண்ணிய கணக்குகளை பார்க்கறதா ஒரு நம்பிக்கை இருக்கு. நாம யமதர்மன்னு சொன்ன உடனே பயப்படுறோம். ஆனா அவர் நீதியோட தேவன். நாம செய்யற ஒவ்வொரு தர்மமும் அவரோட கணக்கு புத்தகத்துல அழியாத எழுத்துக்களா பதியப்படுது. காசு பணம் சேர்த்தா அது பேங்க் லாக்கர்ல இருக்கும். ஆனா புண்ணியம் சேர்த்தா அது நம்ம கர்ம வினைப்படி நம்ம சந்ததிகளுக்கே நிழலா வந்து நிற்கும். இந்த நாள்ல நீங்க ஒரு ஏழைக்கு கொடுக்குற ஒரு வாய் சாப்பாடு உங்க பரம்பரைக்கே ஒரு பாதுகாப்பு கவசமா மாறும். அதுதான் தர்மத்தோட சக்தி. அக்ஷய திருதியை அன்னைக்கு தங்கம் வாங்கறதுக்கு பின்னாடி ஒரு மனோதத்துவமே இருக்கு. தங்கங்கிறது வெறும் ஒரு உலோகம் இல்லை, அது ஒரு பாதுகாப்போட அடையாளம். ஆனா அந்த தங்கம் நம்ம மனசுக்குள்ள இருக்கணுமே தவிர அது மேல இருக்கிற ஆசை நம்ம கண்ணை மறைக்கக்கூடாது. ஒரு காலத்துல மக்கள் குபேரனை வழிபட்டாங்க. குபேரன் செல்வம் படைச்சவரா இருக்கலாம், ஆனா அவரே மகாலட்சுமி தாயோட அருளை தேடி தான் தவம் இருந்தாரு. அப்போ செல்வங்கிறது ஒருத்தர்கிட்ட நிக்கணும்னா அங்க பணிவும் இருக்கணும். எவ்வளவு செல்வம் வந்தாலும் தலக்கண வராம அதை அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா மாத்திரவன் தான் உண்மையான செல்வந்தன். இந்த நாள்ல நாம குபேரனை நினைச்சு வேண்டிக்கிறது எதுக்குன்னா, கடவுளே எனக்கு செல்வத்தை கொடு, அதை நான் 4 பேருக்கு நல்லது செய்ய பயன்படுத்துறேன்னு கேட்கறதுக்கு தான். இந்த நாள்ல நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நம்ம வீட்டையும் மனசையும் சுத்தப்படுத்துறது. மகாலட்சுமி வர்ற இடம் எப்பவும் மங்களகரமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அழுக்கு படிஞ்ச வீட்டுக்குள்ள அவ வரமாட்டாங்கன்னு ஒரு ஐதீகம். ஆனா அதை விட முக்கியம் நம்ம மனசுல இருக்கிற அழுக்கு. பொறாம, அடுத்தவனை பத்தி தப்பா பேசுறது, மனசுக்குள்ளேயே ஒருத்தரை வெறுக்கிறது, இதெல்லாம் மனசுல இருக்கிற குப்பைகள். இந்த நாள்ல அந்த பழைய குப்பைகளை எல்லாம் தூக்கி போட்டுட்டு மனசை ஒரு சுத்தமான கண்ணாடியா மாத்தணும். அப்படி தெளிவான மனசுல தான் தெய்வீகம் குடிபுகும். வாசல் தெளிச்சு கோலம் போடுறதுங்கிறது வெறும் சடங்கு இல்லை, அது ஒரு வரவேற்பு. வாழ்க்கையே நல்ல எண்ணங்களே நீங்க தாராளமா உள்ளே வாங்கன்னு நாம கொடுக்கிற அழைப்பு அது. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த நாள்ல கடன் வாங்குறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்கணும். ஏன்னா இது பெருக வைக்கிற நாள். கடன் வாங்கினா அதுவும் பெருகிக்கிட்டே போகும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கு பதிலா நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு எப்படி நிறைவா இருக்கிறதுன்னு கத்துக்கணும். வறுமைங்கிறது காசு இல்லாததில்ல, திருப்தி இல்லாதது தான். ஒரு பிடி அவள் வச்சு குசேலர் அடைந்த திருப்தியை விட கோடி கோடியா வைரம் வச்சிருக்கிறவங்க அடையிற திருப்தி ரொம்ப கம்மி. அதனால உங்ககிட்ட இன்னைக்கு என்ன இருக்கோ அதை வச்சு ஒரு சின்ன பூஜையோ ஒரு சின்ன தானமோ பண்ணுங்க. அந்த திருப்தி உங்களுக்குள்ள ஒரு பெரிய நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். நம்ம முன்னோர்கள் ஏன் இந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்கன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது கோடை காலம் தொடங்குற நேரம். இந்த நேரத்துல தான் நீர்நிலைகள் வத்தி போகும்.
அந்த நேரத்துல தான் தாகம் எடுக்கிறவங்களுக்கு தண்ணி தர்றதும் பசிச்சவங்களுக்கு உணவு தர்றதும் மிகப்பெரிய புண்ணியமா கருதப்படுது. அதனால தான் மோர் பந்தல் வைக்கிறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது எல்லாம் இந்த நாள்ல ரொம்ப சிறப்பா பேசப்படுது. இது வெறும் சடங்கில்ல, இயற்கையோட இணைஞ்சு வாழற ஒரு முறை. வெயில் நேரத்துல ஒரு உயிருக்கு குளிர்ச்சியை கொடுக்கறதுக்கு சமமான ஒரு ஆன்மீக தேடல் வேற எதுவுமே இல்லை. அந்த தண்ணீர் எப்படி ஒருத்தரோட தாகத்தை தீர்க்குதோ அதே மாதிரி உங்க அன்பான வார்த்தைகள் ஒருத்தரோட மன வருத்தத்தை தீர்க்கணும். தர்மம் தலை காக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தர்மத்தை எப்படி செய்யணும்னு ஒரு முறை இருக்கு. அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம செய்யற தானம் சாத்வீக தானமா இருக்கணும். அதாவது நான் செஞ்சேங்கிற அகங்காரம் இல்லாம இதை செய்ய எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்கிற நன்றி உணர்வோட செய்யணும். ஒருத்தருக்கு உதவி செஞ்சுட்டு அதை 4 பேர்கிட்ட சொல்லிக்கிறது தர்மம் இல்ல, அது விளம்பரம். வலதுகை கொடுக்கிறது இடதுகைக்கு தெரியக்கூடாதுன்னு ஒரு பெரிய தத்துவம் இருக்கு. அப்படி செய்யற தானம் தான் பல மடங்கு பெருகி நமக்கு வந்து சேரும். அந்த ரகசியத்தை நாம புரிஞ்சுக்கிட்டா இந்த நாள்ல நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலும் ஒரு பெரிய தவமா மாறும். இந்த நாள்ல நிறைய பேர் உப்பு வாங்குவாங்க. ஏன் உப்பு வாங்கணும்னு யோசிச்சிருக்கீங்களா? மகாலட்சுமி தாயார் பார்க்கடல்ல இருந்து தோன்றுனவங்க. கடல்ல இருந்து வர்ற உப்பு தாயாரோட அம்சம்னு சொல்லுவாங்க. உப்பு இல்லாம எந்த உணவும் சுவைக்காது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் ஒரு சுவை இருக்கணும்னா அங்க தெய்வீக துணை வேணும். அந்த உப்பை மங்கள பொருளா கருதி வீட்டுக்கு வாங்கிட்டு வரும்போது மகாலட்சுமியே நம்ம வீட்டுக்குள்ள நுழையிறதா ஒரு ஐதீகம். இது வெறும் சென்டிமெண்ட் இல்ல, இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஒரு புது ஆரம்பத்துக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மனசுக்கு ஒரு தெம்ப கொடுக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தா கல்வியும் ஞானமும் இந்த நாள்ல ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. விநாயக பெருமான் பாரதத்தை எழுத ஆரம்பிச்சது எதுக்குன்னா அறிவுங்கிறது உலகத்துல எப்பவும் குறையாம இருக்கணுங்கிறதுக்காகத்தான். நம்ம வீட்ல இருக்கிற குழந்தைகளுக்கு புதுசா ஏதாவது ஒரு கலையை சொல்லித்தரதோ இல்ல ஒரு நல்ல புத்தகத்தை வாங்கி தரதோ இந்த நாள்ல ரொம்ப விசேஷம். காசு பெருகணும்னு நினைக்கிறத விட அறிவு பெருகணும்னு நினைச்சா அந்த அறிவு மூலமா அந்த பணம் தானாவே வந்து சேரும். கல்விங்கிறது ஒரு அட்சயா பாத்திரம் மாதிரி. நீங்க மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்க கொடுக்க உங்க அறிவு கூடிக்கிட்டே போகும். ஒரு நல்ல விஷயத்தை ஒருத்தருக்கு கத்துக் கொடுக்கிறது கூட ஒரு வகை தானம் தான். வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நாளைக்கு என்ன நடக்கும், நம்ம கிட்ட இருக்கிறதெல்லாம் போயிடுமோன்னு. அந்த பயத்தை போக்குறது தான் இந்த அட்சய திருதியையோட நோக்கம். அக்ஷயானா அழியாததுன்னு பார்த்தோம்ல, அந்த அழியாத பொருள் எது தெரியுமா? அது நம்ம ஆன்மாதான். உடல் அழியும், பணம் அழியும், பேர் புகழ் கூட அழியும். ஆனா நாம செஞ்ச நல்ல செயல்கள் நம்ம ஆன்மாவோட ஒரு பகுதியா மாறிடும். அந்த ஆன்ம பலத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கணும். தியானம் பண்றது, இறைவனை மனசுக்குள்ளேயே நினைச்சு பார்க்கறது, இதெல்லாம் நம்ம ஆன்மாவை உரமாக்கும். அந்த உரம் இருந்தா வாழ்க்கைங்கிற செடி எந்த காலத்திலையும் வாடாம செழிப்பா வளரும். நேர்மையான வழியில சம்பாதிக்கிற காசுதான் நிலைச்சு நிக்கும்னு ஆதிசங்கரரோட கனகதாரா ஸ்தோத்திரம் நமக்கு உணர்த்துது. அந்த ஏழை பெண் தன்கிட்ட இருந்த காய்ந்த நெல்லிக்கனியை கொடுத்தப்போ அவகிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. ஏதோ ஒரு மகான் வந்து நிக்கிறாரே, அவருக்கு தன்னால முடிஞ்சதை செய்யணுங்கிற அந்த தூய அன்புதான் அங்க தங்கம் மழையா பெய்ய காரணமா இருந்துச்சு. இன்னைக்கு நாம நிறைய பேர் கடவுள்கிட்ட டீல் பேசுறோம். நீ இதை கொடுத்தா நான் இதை செய்யறேன்னு. ஆனா கடவுள் எதிர்பார்ப்பது டீல் கிடையாது, லவ். அந்த அன்பு மட்டும் இருந்தா தங்கம் என்ன, வானத்துல இருக்கிற நட்சத்திரமே உங்க வீட்டு வாசல்ல வந்து விழும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ உறவுகள் வந்து போகுது. ஆனா இந்த நாள்ல நம்ம உறவுகளுக்குள்ள இருக்கிற கசப்புகளை மறந்து ஒரு புது உறவு பாலத்தை உருவாக்கணும். குசேலர் கிருஷ்ணரை பார்த்தப்போ 2 பேருக்கும் இடையில இருந்த அந்த அந்தஸ்து வித்தியாசம் காணாம போச்சு. ஒரு ராஜா ஒரு பரம ஏழைய தழுவிக்கிறார்னா அங்க என்ன இருக்கு? அங்க வெறும் நட்பு மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி இந்த நாள்ல யாருக்காவது ஒரு ஃபோன் பண்ணி பேசுங்க. பழைய சண்டைகளை மறந்து மன்னிப்பு கேளுங்க. அந்த மன மகிழ்ச்சி இருக்கு பாருங்க, அதுதான் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய லாபம். நேரம்ங்கிறது ஒரு பெரிய சக்கரம் மாதிரி, அது சுத்திக்கிட்டே இருக்கு. அட்சய திருதியைங்கிறது அந்த சக்கரத்துல ஒரு புனிதமான புள்ளிய தொடுற நேரம். புராணங்கள்ல திரேதாயுகம் இந்த நாள்ல தான் ஆரம்பிச்சதா ஒரு குறிப்பு இருக்கு. யுகம் மாறுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு புது விடியல் பிறக்குதுன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையிலையும் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கலாம், பல தோல்விகளை பார்த்துருக்கலாம். ஆனா இன்னையிலிருந்து எல்லாம் மாறப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கையை மனசுல விதைக்கிற நாள் தான் இது. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கைய இந்த நாள்ல ஒரு விதையா போடுங்க. அது காலத்துக்கும் ஒரு பெரிய விருட்சமா வளர்ந்து நிற்கும். முக்கியமா இந்த நாள்ல நம்ம வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்.
என்கிட்ட எதுவுமே இல்ல, நான் கஷ்டப்படுறேன், எல்லாம் நஷ்டம்னு அபசகுணமா பேசவே கூடாது. நாம எதை அதிகமா பேசுறோமோ அதுதான் நடக்கும்னு பிரபஞ்ச விதி சொல்லுது. அதுவும் அட்சய திருதியை அன்னைக்கு நாம பேசுற வார்த்தைகள் பல மடங்கு பலன் தரும். அதனால நான் நிறைவா இருக்கேன், எனக்கு எல்லாம் நல்லதா நடக்குது, நான் இன்னும் 4 பேருக்கு உதவி செய்வேன்னு நேர்மறையான வார்த்தைகளை மட்டும் பேசுங்க. உங்க நாக்கிலிருந்து வர்ற ஒவ்வொரு சொல்லும் ஒரு மந்திரம் மாதிரி. அந்த மந்திரத்தை உங்க வாழ்க்கையை செழிக்க வைக்கிறதுக்காக பயன்படுத்துங்க. அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு இந்த நாள்ல சைவ உணவை எடுத்துக்கிறது நல்லதுன்னு சொல்றாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு உயிரை கொன்னுதான் நம்ம பசியை தீர்த்துக்கணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை. கருணை தான் ஆன்மீகத்தோட முதல் படி. எல்லா உயிர்களையும் தன்னை போலவே நேசிக்கிற குணத்தை இந்த நாள்ல நாம வளர்த்துக்கணும். வீட்டு வாசல்ல இருக்கிற ஒரு காக்காவுக்கு ஒரு துண்டு சாப்பாடு வைக்கிறது கூட ஒரு பெரிய புண்ணியம்தான். ஏன்னா அந்த உயிரும் அந்த பசியும் ஒண்ணுதான். அந்த உயிரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும்போது உங்க வாழ்க்கையில் இருக்கிற பல தடைகள் தானாவே விலகிடும். கங்கை பூமிக்கு வந்தப்போ சிவபெருமான் அதை தன் தலையில தாங்கினாரு. ஏன்னா கங்கையோட வேகத்தை பூமி தாங்காதுன்னு. அதே மாதிரிதான் செல்வம்ங்கிறதும் ஒரு வேகம் கொண்டது. அது வரும்போது நமக்கு பெருமை தலைக்கு ஏறிடும். அந்த செல்வத்தை தாங்கிறதுக்கு நமக்கு இறைவனோட அருள் வேணும். சிவபெருமான் எப்படி தலையில கங்கையை தாங்கி அதை அமைதியா பூமிக்கு அனுப்புனாரோ அதே மாதிரி நாமளும் நமக்கு வர்ற செல்வத்தை அமைதியா மற்றவர்களுக்கு பயனுள்ளதா மாத்தி அனுப்பணும். ஆணவம் வந்தா செல்வம் ஓடிடும், அடக்கம் இருந்தா செல்வம் தங்கிடும். இந்த தத்துவத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கை ரொம்ப அழகா இருக்கும். இந்த நாள்ல தானம் செய்யும்போது பல பேர் குழம்புவாங்க, எது சிறந்த தானம்னு. அன்னதானம், வஸ்திரதானம் அதாவது துணி, வித்யாதானம் அதாவது கல்வி, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். ஆனா எல்லாத்தையும் விட பெரிய தானம் அபயதானம், அதாவது ஒருத்தரோட பயத்தை போக்குறது. இன்னைக்கு பல பேர் மன அழுத்தத்திலையும் பயத்திலையும் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் கவலைப்படாத, நான் இருக்கேன், எல்லாம் சரியாயிடும்னு ஒரு தைரியமான வார்த்தை சொல்றது கூட ஒரு மிகப்பெரிய தர்மம் தான். அந்த வார்த்தை ஒரு மனுஷனை தற்கொலை வரைக்கும் போறதிலிருந்து காப்பாத்தலாம். அந்த உயிரை காப்பாத்துற புண்ணியம் கோடி ரூபாய்க்கு சமம். நம்ம பாரம்பரியத்துல அட்சய திருதியைங்கிறது வெறும் ஒரு நாள் இல்லை, அது ஒரு வாழ்க்கை முறை. நம்ம முன்னோர்கள் எதை செஞ்சாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நகை வாங்குறதா இருந்தாலும் சரி, உப்பு வாங்குறதா இருந்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி ஒரு நன்றி உணர்வு இருக்கும். இறைவா, எனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கைக்கு நன்றி, நான் இதோ ஒரு புது பயணத்தை தொடங்குறேன்னு சொல்றது தான் அந்த சடங்குகளோட உள் அர்த்தம். இந்த ஒரு நாள்ல நாம கத்துக்கிற பாடம் வருஷம் முழுக்க நம்ம கூடவே இருக்கணும். கொடுத்தா குறையாதுங்கிற ரகசியம்தான் அக்ஷயா. அக்ஷய திருதியை அன்னைக்கு நாம விஷ்ணு லக்ஷ்மி வழிபாட்டை ரொம்ப விசேஷமா செய்றோம். விஷ்ணு பகவான் தான் உலகத்தை காக்கிறவர், லக்ஷ்மி தாயார் தான் செல்வத்தை கொடுப்பவர். இவங்க 2 பேரோட அருளும் வேணும்னா நாம தர்ம வழியில நடக்கணும். தர்மம் எங்க இருக்கோ அங்கதான் லக்ஷ்மி இருப்பாள். நீங்க பொய் சொல்லி சம்பாதிச்ச காசு, திருடி சேர்த்த பொருள், இதெல்லாம் இந்த நாள்ல உங்ககிட்ட வந்தாலும் அது நிலைக்காது. நேர்மையா உழைச்சு நீங்க வாங்குற ஒரு சின்ன குண்டுமணி தங்கம் கூட ஒரு காலத்துல உங்க பரம்பரைய வாழ வைக்கும். உழைப்புங்கிறது வெறும் உடம்பு சம்பந்தப்பட்டது இல்ல, அது ஒரு ஆன்மீக தவம். அந்த தவத்துல கிடைக்கிற பலனைத்தான் நாம இந்த நாள்ல கொண்டாடுறோம். பரசுராமர் அவதாரம் பத்தி நாம யோசிக்கும்போது அவர் ஏன் கோடாலி ஏந்தினாருன்னு ஒரு கேள்வி வரும். அவர் அதர்மம் செய்யற அரசர்களை அழிச்சாரு. இன்னைக்கு தேதியில அந்த அரசர்கள் யாரும் இல்ல. ஆனா நம்ம மனசுக்குள்ள இருக்கிற கெட்ட குணங்கள் தான் அந்த அதர்ம அரசர்கள். சுயநலம், கோபம், பொறாமை, இதெல்லாம் நம்மள ஆழுது. இந்த நாள்ல அந்த பரசுராமரோட சக்தியை நாம வேண்டிக்கணும். இறைவா, என் மனசுல இருக்கிற இந்த அழுக்குகளை வெட்டி எறிய எனக்கு தைரியத்தை கொடுன்னு கேட்கணும். ஒரு மனுஷன் எப்போ தன்னோட குறைகளை ஒத்துக்கிறானோ அப்பவே அவன் ஜெயிக்க ஆரம்பிச்சிடுறான். பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்போ கிடைச்ச அக்ஷய பாத்திரம் மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அக்ஷய பாத்திரம் இருக்கு. அதுதான் நம்ம மனசு. அந்த மனசுல நாம எதை போடுறோமோ அதுதான் திரும்ப கிடைக்கும். நீங்க அன்பை போட்டா அன்பு பெருகும், வெறுப்பை போட்டா வெறுப்பு பெருகும். என்ன கொடுத்தாலும் தீராத அன்புங்கிற அந்த அக்ஷய பாத்திரத்தை நாம சுமந்துகிட்டு இருக்கோம். இந்த நாள்ல இருந்து உங்க மனசுல வெறும் நல்ல எண்ணங்களை மட்டும் போட ஆரம்பிங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க, யாரையும் வெறுக்காதீங்க. அப்புறம் பாருங்க,
உங்க வாழ்க்கை எப்படி தித்திக்குதுன்னு. இந்த நாள்ல தானம் பண்ணும்போது முடிஞ்சா தானியங்களை தானம் பண்ணுங்க. குறிப்பா கோதுமை, நெல்லு, பருப்பு வகைகள். ஏன்னா இதெல்லாம் மண்ணுல போட்டா முளைக்கக்கூடியது. ஒரு விதை எப்படி 1000 தானியங்களா பெருகுதோ அதே மாதிரி இந்த நாள்ல நீங்க தானம் செய்யற ஒவ்வொரு தானியமும் உங்க புண்ணியத்தை கோடிக்கணக்கில் பெருக்கும். ஒரு சின்ன விதையில ஒரு பெரிய காடே ஒளிஞ்சிருக்கு. அதே மாதிரி ஒரு சின்ன உதவியில ஒரு பெரிய மனுஷனோட எதிர்காலமே ஒளிஞ்சிருக்கலாம். அந்த மாற்றத்துக்கு நீங்க ஒரு காரணமா இருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அது கடவுள் உங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய வரம். முக்கியமா இந்த நாள்ல கோபப்படாம இருக்க பழகுங்க. வீட்ல சண்டை போடுறது, குழந்தைகளை திட்டுறது இதெல்லாம் இந்த நாளோட புனிதத்தை கெடுத்துடும். அமைதியா இருக்க பழகுங்க. மௌனம்தான் இருக்கிறதுலேயே பெரிய சக்தி. அந்த மௌனத்துல தான் கடவுளோட குரல் நமக்கு கேட்கும். இந்த நாள்ல ஒரு அரை மணி நேரமாவது தனியா உட்காந்து உங்க வாழ்க்கைய திரும்பி பாருங்க. என்ன செஞ்சிருக்கோம், இன்னும் என்ன செய்யணும்னு ஒரு சுய பரிசோதனை பண்ணுங்க. அந்த தெளிவு உங்களுக்குள்ள ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வரும். அந்த வெளிச்சம்தான் அக்ஷய ஜோதி. இயற்கையை நேசிக்கிறது கூட ஒரு வகை ஆன்மீகம்தான். அக்ஷய திருதியை அன்னைக்கு ஒரு செடி நடுறது இல்ல மரம் நடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா மரம் வளர வளர உங்க வாழ்க்கையில இருக்கிற செல்வமும் புண்ணியமும் வளர்ந்துகிட்டே இருக்கும். மரம் நமக்கு என்ன கொடுக்குது? நிழல் கொடுக்குது, கனி கொடுக்குது, காத்து கொடுக்குது. ஆனா அது எதுவுமே பிரதிபலன் பார்த்து செய்யறது இல்ல. அதே மாதிரி நாமளும் மற்றவங்களுக்கு நிழலா இருக்க பழகணும். ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கிற ஆறுதல் ஒரு மரத்தோட நிழலை விட பெருசு. அந்த புண்ணியம் உங்களை என்னைக்கும் கைவிடாது. தங்கம் வாங்குறது மட்டும்தான் அட்சய திருதியையா? கிடையாது. இந்த நாள்ல கல்லுப்பு வாங்குறதுக்கு ஒரு பெரிய பின்னணி இருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி மஞ்சள் வாங்குறதும் ரொம்ப மங்களகரமானது. மஞ்சள் ஒரு கிருமி நாசினி மட்டும் இல்ல, அது மங்களத்தோட உச்சம். நம்ம வாழ்க்கையில இருக்கிற தீய சக்திகளை விரட்டி ஒரு புனிதமான சூழலை உருவாக்குறது தான் மஞ்சளோட வேலை. இந்த நாள்ல ஒரு விரலி மஞ்சள் வாங்கி வச்சு பூஜை பண்றது கூட உங்க வாழ்க்கையில வர்ற திருஷ்டிகளை நீக்கி ஒரு பெரிய பாதுகாப்பு தரும். இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு ஒரு சிலர் சொல்லலாம். ஆனா இதெல்லாம் நம்ம மனசுக்கு கொடுக்கிற ஒரு பாசிட்டிவ் கமாண்ட். சமண மதத்துல ரிஷபதேவர் கதை நமக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லுது. அவர் ஒரு ராஜா, ஆனா எல்லாத்தையும் திறந்துட்டு தவம் பண்ணாரு. 1 வருஷம் கழிச்சு அவர் கரும்புச்சாறு வாகி தன் தவத்தை முடிச்சாரு. இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, வாழ்க்கைங்கிறது வெறும் அனுபவிக்கிறது மட்டும் இல்ல, ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் விடவும் பழகணும். என்னோடதுங்கிற பற்று எப்ப குறையுதோ அப்பதான் உண்மையான செல்வம் நம்ம கிட்ட வரும். ரிஷபதேவர் கரும்புச்சாறு குடிச்ச அந்த நாள் இனிமை பெருகணுங்கிறத உணர்த்துது. உங்க பேச்சும் செயலும் கரும்புச்சாறு மாதிரி இனிப்பா இருக்கட்டும். கசப்பு நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடாது. அட்சய திருதியை அன்னைக்கு நாம பழைய நண்பர்களை தேடி போய் பேசுறது, அவங்களுக்கு உதவி செய்யறது கிருஷ்ணர் குசேலர் நட்பை புதுப்பிக்கிற மாதிரி. இன்னைக்கு இருக்கிற காலத்துல நமக்கு ஓயாம வேலை இருக்கு, ஆனா ஒரு மனுஷனா மதிக்க நேரம் இல்ல. உங்க பழைய நண்பர் ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காருன்னு தெரிஞ்சா இந்த நாள்ல அவரோட கஷ்டத்தை தீர்க்க ஏதாவது பண்ணுங்க. அதுதான் உண்மையான நட்பு. கிருஷ்ணர் குசேலருக்கு பணம் கொடுத்ததை விட அவரை ஓடி வந்து கட்டி தழுவிக்கிட்டாரே, அந்த அன்பு தான் அங்க பெருசு. அந்த அன்பை நீங்க மற்றவங்களுக்கு கொடுங்க. உங்க வாழ்க்கை தானாவே அட்சயமாகும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ ஆசைகள் இருக்கு, ஆனா அந்த ஆசைகள் மற்றவங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது. அட்சய திருதியை அன்னைக்கு நாம வேண்டிக்க வேண்டியது, எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமேன்னு தான். இந்த உரதத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நீங்க மனசார வேண்டினா அந்த வேண்டுதலோட பலன் உங்களுக்கே வந்து சேரும். ஏன்னா நாம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ ஒரு வகையில இணைஞ்சுதான் இருக்கோம். அடுத்தவன் நல்லா இருந்தாதான் நாமளும் நல்லா இருக்க முடியும். இந்த உணர்வு தான் உலகளாவிய அன்பு. இந்த நாள்ல புது புத்தகங்கள் வாங்குறது இல்ல ஒரு ஏழை குழந்தையோட படிப்புக்கு உதவுறது ரொம்ப சிறந்த தர்மம். ஏன்னா அறிவு தான் உண்மையான செல்வம். அந்த அறிவு பெருக பெருக மனுஷன் மிருகத்திலிருந்து தேவனா மாறுறான். ஒரு குழந்தைக்கு நீங்க வாங்கி தர்ற ஒரு நோட்டு புத்தகம் அந்த பையனோட தலைவிதியையே மாத்தலாம். அந்த பையன் படிச்சு பெரிய ஆளா வரும்போது அதுல உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு. அந்த பங்கு தான் அழியா செல்வம். பணம் செலவாயிடும், ஆனா அறிவு மற்றவங்களுக்கு கொடுக்க கொடுக்க வளர்ந்துகிட்டே இருக்கும். மன அமைதி தான் உண்மையான ஆரோக்கியம். அட்சய திருதியை அன்னைக்கு காலையில சீக்கிரமே எழுந்து அந்த சூரிய வெளிச்சத்துல கொஞ்ச நேரம் நில்லுங்க. சூரியன் தான் அட்சய பாத்திரத்தை திரௌபதிக்கு கொடுத்தாரு. அந்த சூரிய சக்தியை நம்ம உடம்புக்குள்ள ஏத்திக்கிட்டா ஆரோக்கியம் பெருகும்.
நோய் இல்லாத வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். காசு பணம் இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா எதையுமே அனுபவிக்க முடியாது. அதனால உங்க ஆரோக்கியத்துல அக்கறை காட்டுங்க. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், நல்ல எண்ணம், இது மூணும் தான் உங்க உடம்புக்கான அட்சய பாத்திரம். வாழ்க்கைங்கிறது ஒரு பரமபத விளையாட்டு மாதிரி. சில சமயம் ஏணி கிடைக்கும், சில சமயம் பாம்பு குத்தும். ஆனா அட்சய திருதியைங்கிறது ஒரு பெரிய ஏணி மாதிரி. நாம விழுந்த இடத்துல இருந்து மறுபடியும் எழறதுக்கு ஒரு வாய்ப்பு. இந்த நாள்ல நாம செய்யற ஒவ்வொரு வேண்டுதலும் பிரபஞ்சத்துல ரொம்ப வேகமா எதிரொலிக்கும். அதனாலதான் இந்த நாள்ல எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடமே கொடுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. என்னால முடியும், நான் ஜெயிப்பேங்கிற வைராகியத்தை வளர்த்துக்கோங்க. மனமே ஒரு மந்திரக்கோள். அந்த மனசை சரியா வச்சிருந்தா இந்த உலகத்தையே நீங்க ஜெயிக்கலாம். அட்சய திருதியை அன்னைக்கு தர்மம் செய்யும்போது ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றாங்க. அது குப்த தானம், அதாவது யாருக்கும் தெரியாம செய்யற உதவி. சில பேர் ஒரு கோயிலுக்கு பணம் கொடுத்துட்டு கல்வெட்டுல அவங்க பேரை எழுதணும்னு ஆசைப்படுவாங்க. அது தானம் இல்ல, அது வியாபாரம். ஆனா யாருனே தெரியாத ஒருத்தருக்கு அவங்களுக்கு தேவையான நேரத்துல உதவி செஞ்சுட்டு அங்கிருந்து பேரை சொல்லாம கிளம்பி வர்றீங்க பாருங்க, அதுதான் தெய்வீகம். அந்த புண்ணியம் தான் உங்க யமனோட கணக்கு புத்தகத்துல ரொம்ப அடர்த்தியா பதியப்படும். அந்த ரகசிய உதவி தான் உங்க கஷ்டகாலத்துல ஒரு பெரிய அதிர்ஷ்டமா வந்து நிற்கும். வீட்டை தூய்மைப்படுத்துறத பத்தி முன்னாடியே பேசணும். ஆனா அதுல ஒரு நுணுக்கம் இருக்கு. இந்த நாள்ல பழைய உபயோகமில்லாத துணிமணிகள், உடைந்த பொருட்கள் இதையெல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும். ஏன்னா எதிர்மறை ஆற்றல் தங்குறதுக்கு இந்த மாதிரி பொருட்கள் தான் காரணமா இருக்கு. வீட்டை ஒரு கோயிலா மாத்துங்க. ஒரு அகல் விளக்கு ஏத்தி வச்சு அந்த வெளிச்சத்துல உங்க கஷ்டங்களை எல்லாம் புசிக்கிடுங்க. வெளிச்சம் எங்க இருக்கோ அங்க இருட்டுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி தெளிவு எங்க இருக்கோ அங்க குழப்பத்துக்கு வேலை இல்லை. மகாலட்சுமி தாயார் வெறும் பணத்துக்கு மட்டும் அதிபதி இல்ல, அவ 8 வகையான செல்வங்களுக்கு அதிபதி. அஷ்டலக்ஷ்மி தைரியம், வெற்றி, குழந்தை செல்வம், உணவு, அறிவு, செல்வம், வீரம், பொறுமை, இது எல்லாமே வேணும். நிறைய பேருக்கிட்ட பணம் மட்டும் இருக்கும், ஆனா தைரியம் இருக்காது. சில பேருக்கிட்ட அறிவு இருக்கும், ஆனா பொறுமை இருக்காது. இந்த நாள்ல அந்த அஷ்டலக்ஷ்மிகளையும் வேண்டிக்கணும். தாயே, எனக்கு பணம் மட்டும் போதாது, எல்லா விதமான நற்குணங்களையும் கொடுன்னு கேட்கணும். ஒரு முழுமையான மனுஷனா வாழ்றது தான் உண்மையான வெற்றி. முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது இல்ல அவங்கள நினைச்சு ஒரு அன்னதானம் பண்றது இந்த நாள்ல ரொம்ப பெரிய பலனை தரும். ஏன்னா கங்கை பூமிக்கு வந்தது பகீரதனோட முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கணும்னு தான். நம்ம இன்னைக்கு அனுபவிக்கிற இந்த வசதி வாய்ப்புகள் எல்லாம் நம்ம தாத்தா பாட்டன் செஞ்ச புண்ணியமா கூட இருக்கலாம். அதனால அவங்களுக்கு ஒரு நன்றி கடன் செலுத்தணும். அவங்க பேர்ல ஒரு 4 பேருக்கு சாப்பாடு போடுங்க. அவங்களோட ஆசீர்வாதம் ஒரு கவசம் மாதிரி உங்க குடும்பத்தை சுத்தி இருக்கும். ஆசீர்வாதம் இருந்தா எந்த கிரகமும் ஒன்றும் செய்ய முடியாது. அட்சய திருதியை அன்னைக்கு தானம் வாங்கக்கூடாதான்னு ஒரு கேள்வி வரும். தானம் வாங்குறத விட தர்றது தான் பெருசு. ஆனா ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்க ஏதாவது உதவி கேட்டா அதுல தப்பில்ல. ஆனா மத்தவங்களோட உழைப்பை சுரண்டணும்னு நினைக்கிற எண்ணம் என்னைக்கும் இருக்கக்கூடாது. ஒருத்தரோட உழைப்புக்கு சரியான ஊதியம் கொடுக்கறதும் ஒரு வகை தர்மம் தான். உங்ககிட்ட வேலை செய்யறவங்களுக்கு இந்த நாள்ல ஒரு சின்ன போனஸ் கொடுத்தோ இல்ல ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லியோ அவங்கள மகிழ்வீங்க. அவங்க முகத்துல பார்க்குற அந்த சிரிப்பு தான் உங்களுக்கான அட்சயாபலன். அக்ஷய திருதியைங்கிறது ஒரு கால கண்ணாடி மாதிரி. நாம யாரா இருக்கோம், யாரா ஆகப் போறோம்னு காட்டுற ஒரு கண்ணாடி. மகாபாரதம் ஆரம்பிச்ச கதைய மறுபடியும் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த பெரிய காவியத்துல எத்தனையோ போர்க்களங்கள், எத்தனையோ சதித்திட்டங்கள். ஆனா கடைசியில தர்மம் தான் ஜெயிச்சது. நம்ம வாழ்க்கையும் ஒரு பாரத போர் தான். ஒவ்வொரு நாளும் நாம நமக்கே தெரியாம ஒரு யுத்தம் நடத்திட்டு இருக்கோம். இந்த நாள்ல அந்த விநாயக பெருமானோட துணையோட உங்க வாழ்க்கையோட புது அத்தியாயத்தை எழுத ஆரம்பிங்க. இன்னையிலிருந்து என் வாழ்க்கை மங்களமா தர்ம வழியில இருக்கும்னு ஒரு உறுதிமொழி எடுங்க. தானம் கொடுக்கும்போது சுமங்கலி பெண்களுக்கு மரியாதை செய்யறது இந்த நாள்ல ரொம்ப விசேஷம். ஏன்னா அவங்க மகாலட்சுமியோட அம்சம். அவங்களுக்கு ஒரு சின்ன தாம்பூலம் கொடுத்தோ இல்ல ஒரு மஞ்சள் கயிறு கொடுத்தோ வாழ்த்து வாங்குறது குடும்பத்துல சுபிக்ஷத்தை உண்டாக்கும். ஒரு பெண் சந்தோஷமா இருக்கிற வீட்ல தான் தெய்வம் தங்கும். அதனால உங்க வீட்ல இருக்கிற பெண்களை மதிங்க. அவங்க கஷ்டப்படாம பாத்துக்கோங்க. இதுவும் ஒரு வகை தர்மம் தான். வெளியூர்ல போய் 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுட்டு வீட்ல இருக்கிறவங்கள கண்ணீர் விட வைக்கிறதுல எந்த புண்ணியமும் இல்ல. அன்பு வீட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். நேர்மையான வழியில சம்பாதிச்ச காசு கஷாயம் மாதிரி கசக்கும்னு நினைப்பாங்க ஆரம்பத்துல. ஆனா அதுதான் உடம்புக்கு நல்லது. குறுக்கு வழியில வர்ற காசு இனிப்பு மாதிரி இருக்கும். ஆனா அது சீக்கிரம் வியாதியை கொண்டு வரும். அக்ஷய திருதியை அன்னைக்கு உங்க உழைப்பு மேல உங்களுக்கு ஒரு மரியாதை வரணும்.
நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச இந்த காசை ஒரு நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண போறேங்கிற அந்த பெருமை இருக்கே, அதுதான் உண்மையான தங்கம். அந்த தங்கம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க தான் ராஜா. யாரையும் ஏமாத்தாதீங்க, யாரோட பணத்துக்கும் ஆசைப்படாதீங்க. இந்த நாள்ல மரங்கள் நடுறது பத்தி சொன்னேன்ல, அதே மாதிரி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்துறதோ இல்ல ஒரு பறவைக்கு குடிக்க தண்ணி வைக்கிறதோ ஒரு பெரிய ஆன்மீக செயல். தாகத்துல தவிக்கிற ஒரு ஜீவனுக்கு நீங்க வைக்கிற ஒரு கப் தண்ணி கங்கை நதியில நீராடுற புண்ணியத்தை தரும். ஏன்னா அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிறதும் அதே பரமாத்மா தான். யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற அந்த உயரிய தத்துவம் அக்ஷய திருதியில தான் முழுமை பெறுது. உலகமே ஒரு குடும்பம்தான். அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துட்டா அப்புறம் உங்களுக்கு எதுவுமே கம்மி இல்லை. இந்த நாள்ல கடன் வாங்கறத தவிர்க்கணும்னு சொல்றோம். ஆனா வாக்கு கொடுக்கறத தவிர்க்க கூடாது. ஒரு நல்ல காரியத்துக்காக வாக்கு கொடுங்க. நான் இத்தனை பேருக்கு உதவி செய்வேன், நான் இந்த தப்பை திருத்திக்கிடுவேன்னு ஒரு சத்தியம் பண்ணுங்க. அந்த சத்தியம் உங்க வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும். வார்த்தைக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தியை வீணாக்காதீங்க. நேர்மையான வார்த்தை தான் ஒரு மனுஷனோட அடையாளம். அந்த அடையாளம் தான் அழியாத செல்வம். தங்கம் விலை ஏறலாம் இறங்கலாம், ஆனா உங்க நாணயத்தோட மதிப்பு என்னைக்கும் குறையக்கூடாது. அக்ஷய திருதியை முடிஞ்சு போயிட்டா அந்த புண்ணியம் முடிஞ்சிருமான்னு நினைக்காதீங்க. இந்த நாள் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். இந்த நாள்ல நீங்க கத்துக்கிட்ட நல்ல குணங்களை, செஞ்ச நல்ல பழக்கங்களை வருஷம் முழுக்க தொடருங்க. ஒவ்வொரு நாளையும் ஒரு அக்ஷய திருதியையா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. தினமும் ஒரு சின்ன உதவி, தினமும் ஒரு சின்ன புண்ணியம்னு சேர்த்துட்டே வாங்க. அது ஒரு காலத்துல ஒரு பெரிய மலையா மாறும். அந்த மலையில உட்கார்ந்து நீங்க வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்க, அதுதான் முக்தி. இப்போ நாம இந்த பயணத்தோட கடைசிக்கு வந்துட்டோம். அக்ஷய திருதியைங்கிறது வெறும் ஒரு காலண்டர்ல இருக்கிற தேதி இல்லைங்க. அது நம்ம மனசாட்சியோட ஒரு உரையாடல். இவ்வளவு நேரம் நாம பார்த்த எல்லா கதைகளும் எல்லா உண்மைகளும் ஒரு விஷயத்த சொல்லுது. மனுஷனா பிறந்த நீ குறையாம வாழணும். ஆனா அந்த வாழ்வுங்கிறது வெறும் சாப்பாடு தூக்கம் மட்டும் இல்ல. நாம போனதுக்கு அப்புறமும் இந்த உலகம் நம்மளை பத்தி பேசணும்னா நாம என்ன செஞ்சோங்கிறது தான் முக்கியம். அட்சய பாத்திரம் திரௌபதி கிட்ட இருந்தது. ஆனா அவ அதை வச்சு என்ன செஞ்சா? வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டா. அந்த பண்பு தான் அவளை பெரிய ஆளாக்குச்சு. உங்ககிட்ட இருக்கிற செல்வம் எதுவா வேணா இருக்கலாம். அதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கிறது தான் உங்களோட அக்ஷயா. மனச ஒரு காந்தமா மாத்துங்க. நீங்க எதை நினைக்கிறீங்களோ அது உங்களை தேடி வரும். என்கிட்ட எதுவுமே இல்லைன்னு புலம்புறத நிறுத்துங்க. உங்ககிட்ட மூச்சு இருக்கு, உயிர் இருக்கு, உழைக்க தெம்பு இருக்கு. இதை விட பெரிய அக்ஷயா செல்வம் வேற என்ன வேணும்? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கை கால் இல்லாம, பார்க்க கண் இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஆனா உங்களுக்கு கடவுள் எல்லாம் கொடுத்திருக்காரு. அந்த நன்றி உணர்வு தான் உண்மையான அக்ஷய திருதியை. ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்ககிட்ட இருக்கிற எல்லா நல்ல விஷயங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. அந்த ஒரு நொடி உங்க புண்ணியம் பல மடங்கு பெருகும். இன்னையிலிருந்து ஒரு வைராகியம் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிறதுல ஒரு சின்ன பகுதியை, அதாவது 1% மற்றவங்களுக்கு கொடுக்க பழகுங்க. அது காசா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன உதவியா இருக்கலாம். அந்த ஒரு பழக்கம் உங்க வாழ்க்கையே மாத்தும். கொடுத்தால் குறையுங்கிறது உலக நீதி, கொடுத்தால் பெருகுங்கிறது ஆன்மீக நீதி. இந்த ஆன்மீக நீதியை உங்க வாழ்க்கையில கடைபிடிங்க. நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விதையும் ஒரு மரமா மாறும். அந்த மரத்தோட நிழல்ல உங்க சந்ததிகள் நிம்மதியா இருப்பாங்க. நீங்க சேர்த்து வைக்கிற தங்கம் நாளைக்கு உங்க பிள்ளைகளுக்கு கவசமா இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க சேர்த்து வைக்கிற புண்ணியம் அவங்கள கண்டிப்பா காப்பாத்தும். கோபத்தை விடுங்க, பகையை விடுங்க. அட்சய திருதியை என்னைக்கு தொடங்குற நட்பு என்னைக்கும் அழியாது. உங்க எதிரிக்கு ஒரு கஷ்டம்னா கூட முன்னாடி போய் நில்லுங்க. அவரோட மனசை மாத்திர ஒரு சந்தர்ப்பமா அதை வச்சுக்கோங்க. அன்பால எதையும் சாதிக்கலாம். அன்புதான் அட்சயா, அன்புதான் கடவுள். அந்த அன்பை உங்க மனசுல நிறைச்சுக்கோங்க. அந்த அன்பு பெருக பெருக உங்க வாழ்க்கையில இருக்கிற இருட்டு தானாவே விலகும். ஒரு தீபம் ஏத்துனா அது இருட்ட விரட்டுதில்ல, அதே மாதிரி உங்க அன்பு மத்தவங்க வாழ்க்கையில இருக்கிற சோகத்தை விரட்டட்டும். வாழ்க்கைங்கிறது ஒரு குறுகிய காலம். இதுல நாம எதை சம்பாதிச்சோங்கிறது முக்கியம் இல்ல, எத்தனை பேரோட மனசை சம்பாதிச்சோங்கிறது தான் முக்கியம்.
அட்சய திருதியை என்னைக்கு நாம வாங்குற தங்கம் நம்ம உடம்ப அழகாக்கும். ஆனா நாம செய்யற தர்மம் நம்ம ஆன்மாவை அழகாக்கும். அந்த ஆன்மா அழகுதான் சாகாவரம் பெற்றது. அழியாத புகழை தேடிக்கோங்க. அதுக்கு ஒரு நல்ல ஆரம்பமா இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. இன்னைக்கு நீங்க போடுற அந்த ஒரு சின்ன புண்ணிய விதை நாளைக்கு ஒரு பெரிய வனமா மாறும். அந்த வனத்துல நிம்மதிங்கிற காத்து என்னைக்கும் வீசிட்டே இருக்கும். முடிவா ஒன்னு சொல்றேன், இந்த உலகம் ரொம்ப பெருசு, ஆனா உங்க மனசு அதை விட பெருசு. அந்த மனசுக்குள்ள தெய்வீகத்தை வைங்க. அஷ்டலக்ஷ்மிகளும் உங்க வீட்டு வாசல்ல வந்து தங்குவாங்க. நீங்க கேட்காமலேயே உங்க வாழ்க்கை அக்ஷயமாகும். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமா இருக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. இந்த அக்ஷய திருதியை உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளிய கொண்டு வரட்டும். குறையாத செல்வம், அழியாத புகழ், மாறாத ஆரோக்கியம் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கட்டும். இனிமே நீங்க எது செஞ்சாலும் அது வெற்றியில தான் முடியும். நம்பிக்கையோட நடங்க. வாழ்க்கை உங்க பக்கம்.